வைகுண்டத்துடைய துவார பாலகர்களான ஜெயனும் விஜயனும் காவல் காத்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து 4 குமாராஸ் அப்படின்னு சொல்லப்படுற சனகா, சனந்தனா, சனதனா, சனத்குமாரா அப்படின்ற 4 பக்தர்களாக ஒன்றா சேர்ந்து விஷ்ணுவை தரிசிக்க வரா. அப்போ வந்து ஜெயனும் விஜயனும் சொல்கிறா, இல்லை உங்களெல்லாம் இப்போ பார்க்க வந்து அனுமதி கிடையாது. பார்க்கடலில் விஷ்ணு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கார். இப்போல்லாம் உங்களுக்கு வந்து அனுமதி கிடையாது. எங்களுக்கு உங்களெல்லாம் தெரியாது, நாங்கள் விடமாட்டோம், இதெல்லாம் விதிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது 4 குமாரர்களுக்கும் என்ன வருதுன்னா, நாங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி விஷ்ணு பகவானை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். பெருமாளை எந்நேரமும் நம்ம தரிசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாலிசி இருக்கும்போது நீங்கள் எப்படி எங்களை அனுமதிக்காமல் இருக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டு என்ன பண்ணுறா, இப்படியே ஆர்குமெண்ட் வளர்ந்துட்டே இருக்குது. 4 குமாரர்களுக்கும் ரொம்ப கோவம் வந்து என்ன பண்ணுறான்னா, அவளுக்கு வந்து ஒரு சாபத்தை கொடுத்துட்றா. என்னன்னா, அவளுடைய டிவினிட்டியை இழந்து பூமியில் வந்து மனிதர்களாகவே தான் அவதரிக்க வேண்டும். நீங்கள் வந்து கெட்ட எண்ணங்களோடு இருந்து விஷ்ணு பகவானாலேயே நீங்கள் வந்து வதம் செய்யப்படுவீர்கள் அப்படின்னு வந்து சாபம் கொடுக்குறார். இப்போ வந்து விஷ்ணு வந்து அந்த நேரத்தில் வந்து பள்ளி திறக்கிறது, விஷ்ணு பகவானும் காட்சி தரு. இந்த சண்டை இதெல்லாம் கேட்டு ஆர்குமெண்ட்லாம் கேட்டு சாபம் கொடுத்தோடனே இந்த சாபத்துக்கு எதனா விமோச்சனம் இருக்கா அப்படின்னு ஜெயனும் விஜயனும் வந்து கேட்குறா. அப்போ அந்த 4 குமாரர்களும் வந்து விஷ்ணு கிட்ட சொல்ற என்னன்னா, ஒன்று இவா 7 ஜென்மத்துக்கு உங்களுடைய தீவிர பக்தனாக பிறக்கலாம், இல்லைனா இவா 3 ஜென்மம் உங்களுடைய எதிரியாக பெருமாள் மேலே சுத்த நம்பிக்கையே இல்லாமல் உங்களுடைய எனிமையாக வந்து நீங்களே அவளை வதம் செய்கிற மாதிரி அவள் வந்து பூமியில் வந்து பிறக்கலாம். இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று அவளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணு சொல்கிறார், சாய்ஸ் இஸ் நாட் மைண்ட். இந்த சாய்ஸ் வந்து ஜெயனும் விஜயனுக்கிட்ட நான் கொடுக்குறேன் அப்படின்னும் போது 2 பேரும் சொல்கிறா, பெருமாளே உங்களை விட்டு பிரிஞ்சு 7 ஜென்மத்துக்கு இருக்க எங்களுக்கு பொறுமை கிடையாது. அதனால 3 ஜென்மம் உங்களுடைய விரோதியாகவே இருந்து உங்கள் கையாலேயே நாங்கள் வதம் செய்யப்பட்டு நாங்கள் திருப்பி வரோம் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி அவள் ஆசைப்பட்ட மாதிரியே பூமியில் வந்து பிறக்கிறாள். கஷ்யப முனிவருக்கும் திதிக்கும் இந்த 2 ஜெயனும் விஜயனும் ஹிரண்யகசிப்புவும் இரண்யாக்ஷனாவும் வந்து பிறக்கிறாள். இவா எல்லாத்துலேயும் திறமை கொண்டு வில் வித்தைகள் எல்லாமே கொண்டு பலமாகி இந்த தேவலோகத்தை எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்தி எல்லா தேவர்களையும் துன்புறுத்துறா. அதனால பயந்த தேவர்கள் அவருக்கு வந்து அடிமையாகவே மாறிடுறாங்க. இப்போ எல்லா தேவர்களையும் நம்ம வந்து அடிமையாக்கி கொண்டோம். இப்போ வந்து மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவா 3 பேரையும் நம்ம வந்து ஆளணும்னு சொல்லிட்டு ஹிரண்யாக்ஷனுக்கு வந்து ஒரு கர்வம் ஆத்திரம் எல்லாமே வருது. இவ்வளோ நம்ம தைரியசாலியாகவும் பலசாலியாகவும் எல்லா தேவர்களையுமே நம்ம கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கோம், இப்போ இவாலேயே நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்துன்னு வந்துட்டா நம்ம தான் ஆள்வோம் அப்படின்னு ஒரு கர்வத்தோட என்ன பண்ணுறேன்னா, முதல்ல பிரம்மாவை வந்து நம்ம கைக்கு கீழே கொண்டு வரணுன்றதுக்காக படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கு வந்து எங்கே படைப்பதுன்னா பூமியில் தான் அவளால் வந்து கிரியேட் பண்ணி படைக்க முடியும். அப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, பூமியே வந்து எடுத்துன்னு வந்து கடலில் வந்து ஒழிச்சு வச்சிடுற ஹிரண்யாக்ஷன். இதை பார்த்து பிரம்மருக்கு வந்து ஒரே ஆச்சரியம், துக்கம், ஷாக்கு எல்லாமே ஒரே நேரத்தில் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாத இருக்கும்போது தான் விஷ்ணு கிட்ட பிரம்மா உதவி கேட்குறாரு. அப்போ வந்து விஷ்ணு என்ன சொல்கிறான்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரம்மாண்ட அவதாரமான வராக அவதாரத்தை எடுக்கிறார். வராக அவதாரம் வந்து பன்றியுடைய வடிவமான அவதாரம். வராக அவதாரம் எடுத்து நேராக கடலுக்குள்ளே வந்து போகிறார். கடல் அவர் உள்ளே போன உடனே கடல் பொங்கி எழுறது, அலை வந்து உச்ச கட்டத்தில் வந்து ஹையாக வந்து போய் அலைகள் எல்லாம் பாயறது. அப்படியே இதை பார்த்து அவர் வந்து கடலில் ஆழத்தில் போய் பூமி தேவியை அவருடைய பன்றியோடைய ஹார்னாலேயே பூமி தேவியை மேலே கடல் மேலே தூக்கிண்டு வர்றார். தூக்கின்னு வந்து அப்படியே வச்சுன்னு இருக்கும்போது ஹிரண்யாக்ஷனை வந்து வதம் செய்கிறார். வதம் செஞ்சு பூமி தேவியை வந்து காப்பாற்றி பூமி தேவியோடைய ஆர்பிட்லேயே திருப்பி கொண்டு வந்து அவரை வந்து சேர்த்துடுறார். அப்போ அங்கே இருந்த எல்லா தேவர்களையும் வராக ரூபம் வந்து தரிசிக்கணும்னு சொல்லிட்டு வரும்போது இவெல்லாம் தரிசித்தது பிறகு பூமிக்குள்ளே இருக்கிற மனிதர்கள் எல்லாமே அவரை வந்து தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சப்த மலைகளுள் ஒன்றான சேஷாத்ரி என்கிற மலையில் வந்து நான் வந்து முதல்ல வராக அவதாரமாக அங்கே தோன்றி எல்லா பக்தர்களும் என்னுடைய வராக ரூபத்தை தரிசிப்பா, அதுக்கப்புறம் தான் திருமலால என்னை பாலாஜியோட உருவத்தில் தரிசிப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டு மறுபடியும் அவருடைய அவதாரத்துலேருந்து பார்க்கடலுக்கு போயிடுறாரு. இப்போ அந்த வதம் செஞ்சதுனால அவருக்கு இருக்கிற ஆக்ரோஷம் வந்து அடங்காதற்காக லக்ஷ்மியும் அவருடைய மடியில் வந்து அமர்றா. இதுதான் வராக அவதாரத்துடைய கதை.
இந்த அவதாரத்துடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, அந்த பன்றியோடைய டஸ்க்கு வந்து என்ன சிம்பலைஸ் பண்ணுறதுன்னா, அந்த ஒரு மாயையான பவர் ஆஃப் டிஸ்பெல்லிங் இக்னோரன்ஸ். இந்த அளவுக்கு ஒரு அருமையான அவதாரம் எடுத்து வராக அவதாரமாக விஷ்ணு பூமாதேவியை காப்பாத்துறார். சுற்றும் விளக்கெரிய தூபம் கமட துயிலனை மேல் வளராய் மாமான் மகளே மணி கதவும் தாழ்த்திரவாய் மாமீரவனை எழுப்பீரோரும் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் வந்திரப்பட்டாலோ மாமானின் மாதவன் வைகுந்தன் என்றென்றும் நாமம் பலவும் நவென்றலோயம் பாவாய் தூமணி மாடத்து ஆண்டாள் திருவடிகளே சொல்லுங்கள்.